4 நேர்கோட்டு துண்டுகளை பக்கங்களாக கொண்ட அனைத்து மூடிய வடிவங்களும் நாற்கரங்கள் தான், அதாவது குவாடிலேட்டரல். அவற்றுக்குள் செவ்வகம், அதாவது ரெக்டாங்கிள், சதுரம், ஸ்கொயர் போன்ற வடிவங்களும் அடக்கம். இதுவும் நாம் அறிந்ததே. இணைகரம் parallelogram, சாய் சதுரம் ரோம்பஸ் மற்றும் சரிவகம் ட்ரபீசியம் போன்ற நாற்கரங்களின் மற்ற வடிவங்களுக்கான வரையறைகளை இனிவரும் 3 பாடங்களில் நாம் பார்க்க இருக்கிறோம். இப்ப நம்ம முதல்ல பார்க்க போறது இணைகரம் parallelogram. அளவைகள் இணைகரம் parallelogram வரையறை. இணைகரம் அப்படிங்கிறதும் நாற்கரத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு வகை. கீழ்காணும் பண்புகளுடைய ஒரு வடிவம், அதாவது நாற்கரம் இணைகரம் அல்லது parallelogram எனப்படும். 1. 4 நேர்கோட்டு துண்டுகளை பக்கங்களாக கொண்ட ஒரு மூடிய வடிவம், ஒரு க்ளோஸ்டு ஷேப்பா இருக்கணும். 2. எதிரெதிர் பக்கங்கள் இணை கோடுகளால் ஆனவை. இந்த நாற்கரத்துல 4 பக்கங்கள் இருக்கு இல்லையா, இதுல எதிர இருக்கக்கூடிய பக்கங்கள் ABCD. இதுல AB கோட்டு துண்டும் DC கோட்டு துண்டும் ஒன்றுக்கொன்று இணை. அதே மாதிரி AD கோட்டு துண்டும் BC கோட்டு துண்டும் ஒன்றுக்கொன்று இணை. இத நம்ம நோட்டேஷன்ஸ்ல எழுதியிருக்கிறோம். AB parallel DC மற்றும் AD parallel BC. 3வது பாயிண்ட், எதிரெதிர் பக்கங்கள் சம நீளம் உடையவை, ஈக்குவல் லென்த்ல இருக்கும். அதாவது ஏபியும் டிசியும் ஆல்ரெடி நம்ம என்னன்னு சொன்னோம், பேரலலா இருக்குன்னு சொன்னோம். இப்ப ஏபியும் டிசியும் சமமா இருக்கு, பிசியும் ஏடியும் சமமா இருக்கு அப்படின்னு சொல்றோம். அதாவது கோட்டுத்துண்டு ஏபி ஈக்குவல் டு கோட்டுத்துண்டு டிசி மற்றும் கோட்டுத்துண்டு ஏடி இஸ் ஈக்குவல் டு கோட்டுத்துண்டு பிசி. இணைகரத்தை கரெக்டா பேஸ் கீழே உட்கார்ற மாதிரி தான் வரையணும் அப்படின்னு எந்த கட்டாயமும் கிடையாது. அதை எப்படி வேணும்னாலும் நம்ம திருப்பி வச்சுக்கலாம். இணைகரம் எத்திசையையும் நோக்கி அமையும். இப்ப அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான் கீழே கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு 7 படங்கள் கொடுக்கப்பட்டிருக்கா. இணைகரம் இப்படித்தான் இருக்கணும், அதாவது பேஸ் கீழே உட்கார்ந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படிங்கிற எந்த கட்டாயமும் இல்லை. இணைகரத்தோட பிற பண்புகள்னா என்ன மிச்சம் இருக்கு? கோணங்கள் மிச்சம் இருக்கு, மூளை விட்டங்கள் மிச்சம் இருக்கு. இந்த கோணங்கள் மூளை விட்டங்கள்ல என்ன பண்புகள் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். முதல்ல கோணங்களை பார்க்கிறோம். எதிரெதிர் கோணங்கள் சமம். எதிரெதிர் கோணங்கள்னா என்ன? ஆங்கிள் ஏ, ஆங்கிள் சி இது ரெண்டும் சமமா இருக்கும். ஆங்கிள் பி, ஆங்கிள் டி இது ரெண்டும் சமமா இருக்கும். சரிங்களா? எதிரெதிர் கோணங்கள். இதை ஆங்கிள் ஏ, ஆங்கிள் சி, ஆங்கிள் பி, ஆங்கிள் டின்னு சொல்லலாம். அதே நேரத்துல எந்த கோடுகளின் வழியாக இந்த கோணம் உருவாக்கப்படுகிறது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ற விதமா நம்ம ஆங்கிளை சொல்றதுனாலும் சொல்லலாம். இப்ப ஆங்கிள் ஏ உருவாக்குற கோடுகள் எது? ஏபி, ஏடி, அப்படித்தானே? அப்ப நான் இதை எப்படி சொல்லணும்? ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல எடுத்துக்கோங்க. டிஏபி. இப்ப எதிரெதிர் கோணங்கள் சமம்னு சொல்லியாச்சு இல்லையா? ஆங்கிள் பியும் ஆங்கிள் டியும் சமம். இதை எப்படி சொல்லுவீங்க? ஆங்கிள் ஏபிசி ஈக்குவல் டு ஆங்கிள் சிடிஏ. அடுத்தது ஏயும் சியும் சமம்ன்றத ஆங்கிள் டிஏபி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் பிசிடி. அடுத்தது மூளை விட்டங்களை வச்சு பார்க்கிறோம். இந்த மூளை விட்டங்களுடைய நீளம் சமமாக இருக்காது. சரிங்களா? இந்த மூளை விட்டங்களின் நீளம் சமமாக இருந்தா அது செவ்வகமா மாறிடும். அப்ப சமமற்ற மூளை விட்டங்கள். ஆனா அந்த மூளை விட்டங்கள்ல ஒரு ஸ்பெஷல் இருக்கு. என்ன ஸ்பெஷல்னா, இந்த மூளை விட்டங்கள் ஒன்றை ஒன்று இரு சமக்கூறிடும். அதாவது மூளை விட்டம் ஏசி மூளை விட்டம் பிடிய 2 பங்கா சம பங்கா பிரிக்கும். அதே மாதிரி மூளை விட்டம் பிடி மூளை விட்டம் ஏசிய சம பங்கா பிரிக்கும். அதாவது கோட்டுத்துண்டு ஏஇ இஸ் ஈக்குவல் டு கோட்டுத்துண்டு இசி மற்றும் கோட்டுத்துண்டு டிஇ இஸ் ஈக்குவல் டு கோட்டுத்துண்டு இபி. ஏன்னா இந்த 2 மூளை விட்டங்களும் வெற்றி கொள்ளும் புள்ளி இ. இந்த ஈங்கிற புள்ளி 2 மூளை விட்டங்களுக்கும் மைய புள்ளியாக இருக்கும். இப்ப எதிரெதிர் கோணங்கள் சமம்னு பார்த்தோம் இல்லையா? இப்ப பக்கத்தில் இருக்கிற கோணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போறோம். அடுத்தடுத்த கோணங்கள். ஆங்கிள் ஏக்கு அடுத்த கோணம் ஆங்கிள் பி, அதே நேரத்தில் ஆங்கிள் ஏக்கு அடுத்த கோணம் ஆங்கிள் டி. சரிங்களா? அதே மாதிரி ஆங்கிள் பிக்கு அடுத்த கோணம் ஆங்கிள் ஏ, ஆங்கிள் பிக்கு இன்னொரு அடுத்த கோணம் ஆங்கிள் சி. ஒரு கோணத்தின் இடப்புறமும் வலப்புறமும் இருக்கக்கூடிய கோணங்கள் அதனுடைய அடுத்தடுத்த கோணங்கள் அப்படின்னு பேரு. இப்ப அடுத்தடுத்த கோணங்கள் மிகை நிரப்பு கோணங்கள். இங்கிலீஷ்ல சொல்றதா இருந்தா adjacent angles are supplementary அப்படின்னு சொல்லணும். சரிங்களா?
2 எடுத்திருக்கோம். ஆங்கிள் ஏ ஆங்கிள் பி இது ரெண்டையும் கூட்டினேன்னா எனக்கு 180 கிடைக்குது. இப்ப ஆங்கிள் ஏ ஆங்கிள் டி இது ரெண்டும் அடுத்தடுத்த கோணங்கள். இந்த ரெண்டையும் நான் கூட்டினேன்னா எனக்கு 180 கிடைக்கணும். ஆங்கிள் சி ஆங்கிள் பி இது ரெண்டையும் கூட்டினா எனக்கு 180 கிடைக்குது. ஆங்கிள் சி ஆங்கிள் டி இது ரெண்டையும் கூட்டினாலும் எனக்கு 180 கிடைக்குது. அப்ப எல்லா அடுத்தடுத்த பக்கங்களின் கூடுதலும் என்னவா தான் இருக்கு? 180 இருக்கு. 180 அப்படிங்கிறது மிகை நிரப்பு கோணம். எல்லா கோணங்களையும் கூட்டி பாருங்க. அப்ப எல்லா கோணங்களின் கூடுதல் 360. இது இணைகரத்துக்கு மட்டுமே இருக்கக்கூடிய பண்பு கிடையாது, ஒரு நாற்கரத்துக்கு இருக்கக்கூடிய பண்பு. இணைகரத்தின் சுற்றளவு என்பது அதன் 4 பக்கங்களின் கூடுதல் ஆகும். The perimeter of parallelogram. படத்தை பார்த்துட்டீங்கன்னா தெரியும். A1 A2 A3 A4 4 பக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கா? வெரி குட். அப்ப பெரிமீட்டர்ங்கிறது என்னவா இருக்கும்? 4 பக்கங்களின் கூடுதல். A1 plus A2 plus A3 plus A4 அப்படின்னு சொல்லலாம். ஒரு விஷயத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கணுங்க. A1 A3 சமம், A2 A4 சமம். அப்ப 2 A1 இருக்கும், 2 A2 இருக்கும். அப்ப 2 into A1 plus A2 அப்படின்னு எழுதலாம். அளவைகள் இணைகரம் parallelogram பரப்பளவு. இணைகரத்தின் பரப்பளவு என்பது கீழ்காணும் விளக்கப்படங்கள் மூலம் புரிந்து கொள்ளலாம். இணைகரத்தை வரைஞ்சிருக்கிறோம். ஏசி இஎஃப். ஏசியும் இஎஃப்பும் இணை மற்றும் சமம். சிஇயும் ஏஎஃப்பும் இணை மற்றும் சமம். இப்ப புள்ளி எஃப்ல இருந்து பக்கம் ஏசிக்கு ஒரு உயரம் வரைகிறேன், அதாவது செங்குத்து கோடு வரைகிறேன். ஏசிய நம்ம அடிப்பக்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உயரம் நமக்கு எஃப்பி. ஓகே தானா? சரி, இப்ப நான் என்ன செய்யறேன்னா ஈல இருந்து ஒரு உயரம் வரைய ட்ரை பண்றேன். அந்த ஏசிய கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். லைட்டா ஒரு டாட்டர் லைன் வச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஈல இருந்து ஒரு குத்துக்கோடு வரைங்க. அது இன்னொரு உயரம்னு சொல்லலாம். 2 உயரங்களுமே சமமா தான் இருக்கும். இப்ப படம் 3ஐயும் படம் 4ஐயும் பாருங்களேன். படம் 3ல ஒரு பகுதியை நம்ம வண்ணமிட்டிருக்கிறோம், படம் 4ல ஒரு பகுதியை வண்ணமிட்டிருக்கிறோம். வரையப்பட்டிருக்கிற உயரத்தை பொறுத்து எஞ்சியுள்ள பகுதியை நம்ம வண்ணமிட்டிருக்கிறோம். 2 சமமா இருக்கா? வெரி குட். ஒரே படம் தான் இணைகரம். இணைகரத்தை நம்ம இப்ப என்னவா மாத்தி இருக்கிறோம்? செவ்வகமாக மாற்றி இருக்கிறோம். இப்ப ட்ரையாங்கிள் FABய நான் அப்படியே மிரர் இமேஜ் ஆக்கி, கண்ணாடி பிம்பமாக்கி எந்த பக்கம் கொண்டு போய் ஒட்டியிருக்கேன்? ECDல ஒட்டிட்டேன். இப்ப நமக்கு கிடைச்சிருக்கிறது என்ன? BDEF அப்படிங்கிற ஒரு செவ்வகம். இது படம் 5ல நமக்கு தெளிவா தெரிஞ்சிருச்சு. செவ்வகத்தின் பரப்பு என்ன? சூப்பர். நீளம் இன்டு அகலம். இப்ப இணைகரத்தை தானே செவ்வகமா மாத்தணும். பேப்பர் எதுவும் வேஸ்ட் ஆகல, வெட்டி ஒட்டணும்னா. அப்ப இணைகரத்தின் பரப்பும் வெட்டி உருவாக்கப்பட்ட செவ்வகத்தின் பரப்பும் சமமா தானே இருக்கணும். அப்ப செவ்வகத்தின் பரப்பு நீளம் இன்டு அகலம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா இது என்னவா இருக்கும்? ஆக்சுவலா இணைகரத்துல அடிப்பக்கமும் உயரமுமாக இருக்கும். அவ்வளவுதானே. இங்க நீளம் இன்டு அகலம் என்பது அங்க அடிப்பக்கம் இன்டு உயரம். இதுதான் இணைகரத்தின் பரப்பளவு. அப்ப இணைகரத்தின் பரப்பளவு B into H, அடிப்பக்கம் மற்றும் உயரத்தின் பெருக்கல் பலன். ஆறாவது கணக்கு பாருங்க. அடுத்துள்ள பக்கங்கள் முறையே 6 சென்டிமீட்டர் மற்றும் 5 சென்டிமீட்டர் கொண்ட இணைகரத்தின் சுற்றளவு. அப்போ இணைகரத்தோட சுற்றளவு 22 சென்டிமீட்டர். 4வது ஆப்ஷன் இருக்கா? அதுதான் சரியான விடை. 7வது கணக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். 10 மீட்டர் அடிப்பக்கத்தையும் 7 மீட்டர் உயரத்தையும் கொண்ட இணைகரத்தின் பரப்பு. அப்போ உங்களோட விடை 70 சதுர மீட்டர். 1வது ஆப்ஷனா இருக்கு பாருங்க, அதுதான். 8வது கேள்வி. 52 சதுர சென்டிமீட்டர் பரப்பளவும் 4 சென்டிமீட்டர் உயரமும் கொண்ட இணைகரத்தின் அடிப்பக்க அளவு. சென்டிமீட்டர். பாருங்க, 3வது ஆப்ஷனா இருக்கா? அதுதான் சரியான விடை. அடுத்து 9வது கேள்வி.
ஒரு இணைகரத்தின் அடிப்பக்கத்தை 2 மடங்காகவும் உயரத்தை பாதியாகவும் மாற்றும் போது இணைகரத்தின் பரப்பளவு எவ்வாறு மாறும்? அப்போ நமக்கு இணைகரத்தோட பரப்பளவுல எந்தவித மாறுபாடும் ஏற்படல. பரப்பளவு b பெருக்கல் h அப்படியே இருக்கு. அப்படின்னா உங்களோட விடை பி ஆப்ஷன் மாறாது. அடுத்து 10வது கேள்வி பாருங்க. ஒரு இணைகரத்தின் உயரம் 8 சென்டிமீட்டர் மற்றும் அதன் அடிப்பக்கம் உயரத்தை போல் 3 மடங்கு எனில் அதன் பரப்பளவு. இரண்டாவது ஆப்ஷன் B-ல இருக்கா? அதுதான் சரியான விடை. 1வது கணக்கு. ஓர் இணைகரத்தின் அடிப்பக்கம் 16 சென்டிமீட்டர், அதன் உயரம் அடிப்பக்கத்தை விட 7 சென்டிமீட்டர் குறைவு எனில் அதன் பரப்பளவை காண்க. என்ன சொல்லிருக்காங்க? இணைகரத்தோட அடிப்பக்கம் கொடுத்துட்டாங்க. உயரம் அடிப்பக்கத்தை விட 7 குறைவு. அப்படின்னா 16ல இருந்து 7 கழிச்சுக்கலாம். இப்ப அதோட பரப்பளவு கண்டுபிடிக்கணும். வாங்க. பரப்பளவு இணைகரத்தின் பரப்பளவு காணும் சூத்திரம் அடிப்பக்கம் பெருக்கல் உயரம் 16 பெருக்கல் 16 கழித்தல் 7. உயரம் அடிப்பக்கத்தை விட 7 குறைவு இல்லையா? அதனாலதான் 16 பெருக்கல் 9. இப்போ பெருக்கி சொல்லுங்க பார்க்கலாம். 144 சதுர சென்டிமீட்டர். Therefore, கொடுக்கப்பட்ட இணைகரத்தின் பரப்பளவு 144 சென்டிமீட்டர். சாய் சதுரம். சதுரம் லைட்டா சாஞ்சிருந்தா அதாங்க சாய் சதுரம். இந்த சாய் சதுரத்தின் பண்புகள் என்ன? 1. 4 நேர்கோட்டு துண்டுகளை பக்கங்களாக கொண்ட ஒரு மூடிய வடிவம். 2. எதிரெதிர் பக்கங்கள் இணை கோடுகள், parallel lines. இங்க எதிரெதிர் பக்கங்கள் இணை, அதாவது கோட்டுத்துண்டு AB parallel DC, கோட்டுத்துண்டுகள் AD parallel BC. சரிங்களா? 3வது பாயிண்ட்டுக்கு வாங்க. வடிவத்தின் 4 பக்கங்களும் சமநீளம் உடையவை, ஈக்குவல் லென்த்ல இருக்கும். அதனால 4 பக்கங்கள் இணைகரத்துல எதிரெதிர் பக்கங்கள் சமம்னு சொன்னோம். இங்க சாய் சதுரத்துல எல்லா பக்கங்களும் சமம். அப்ப எதிர்பக்கங்களும் சமம் தானே? இதுல எதிர்பக்கங்களும் சமம், எதிர்பக்கங்களும் இணை. அப்ப சாய் சதுரங்கள் எல்லாம் இணைகரங்கள் தான். ஆனா இணைகரங்கள் எல்லாம் சாய் சதுரங்களாக இருக்க முடியாது. AB ஈக்குவல் டு DC ஈக்குவல் டு AD ஈக்குவல் டு BC. அதாவது 4 பக்கங்களும் சமநீளம் உடைய இணைகரம் சாய் சதுரம் எனும். அவ்வளவுதாங்க. ஒரு இணைகரத்துல எதிரெதிர் பக்கங்கள் மட்டும் சமமாக இல்லாமல் எல்லா பக்கங்களும் சமமாக இருந்ததுன்னா அந்த இணைகரத்தை நம்ம சாய் சதுரம்னு சொல்றோம். சாய் சதுரமும் எந்த திசையை நோக்கியும் அமையலாம். சாய் சதுரம்னா அடிப்பக்கம் கீழே உட்கார்ந்துருக்க மாதிரி தான் இருக்கணும் அப்படின்ற எந்த அவசியமும் இல்லை. 7 வகையான படங்கள் கொடுக்கப்பட்டிருக்கா? எஸ். அப்ப இந்த படங்கள் எல்லாம் பாருங்க. சாய் சதுரங்கள் ஏதாவது ஒரு பக்கத்தை நோக்கி பார்த்து கொண்டு திரும்பி கொண்டு இருக்கிறது. ஆனாலும் இவை எல்லாமே சாய் சதுரங்கள் தான். அந்த வடிவம் மாறல, வடிவத்தினுடைய திசை மாறி இருக்கிறது, அவ்வளவுதான். சாய் சதுரத்தின் பிற பண்புகள் என்ன? கோணங்களை வச்சு பண்புகளை நம்ம சொல்லலாம், மூலை விட்டங்களை வச்சு நம்ம பண்புகளை சொல்லலாம். கோணங்கள்ல எதிரெதிர் கோணங்கள் சமம். ஆங்கிள் A is equal to ஆங்கிள் C, ஆங்கிள் B is equal to ஆங்கிள் D. இந்த கோணங்களை சொல்லும் போது எந்த கோட்டு துண்டுகளால் இந்த கோணம் அடைபடுகிறது அல்லது உருவாகிறது அப்படிங்கறத பொறுத்து நம்ம கோணத்துக்கு பேர் சொல்லணும். இப்ப ஆங்கிள் B-க்கு எப்படி பேர் சொல்றது? ஆங்கிள் ABC. ஆங்கிள் D-க்கு ஆங்கிள் CDA. இந்த 2 கோணங்களும் சமம். அடுத்தது ஆங்கிள் A and ஆங்கிள் C. ஆங்கிள் A எப்படி சொல்லுவீங்க? DAB. ஆங்கிள் C எப்படி சொல்றது? BCD. இந்த 2 கோணங்களும் சமம். இப்ப மூலை விட்டங்களுக்கு வாங்க. மூலை விட்டங்கள்ல என்ன பண்பு இருக்கு? மூலை விட்டங்கள் ஒன்றை ஒன்று இரு சம கூறிடும். இந்த மூலை விட்டங்கள் வெட்டி கொள்ளும் புள்ளி E அப்படின்னா DEE B இது ரெண்டும் ஈக்குவலா இருக்கும். அதே நேரம் அடுத்த மூலை விட்டு எடுத்துட்டோம்னா AEயும் ECயும் ஈக்குவலா இருக்கும். அதே நேரம் 4ம் சமமாக இருக்காது. ஒரே மூலை விட்டம் இரு சம பகுதிகளாக அந்த புள்ளியால் பிரிக்கப்படும்.
ஆங்கிள் இ இருக்குல்ல, 4 பகுதியா பிரிஞ்சிருக்க அந்த ஆங்கிள் இ, இந்த 4 பகுதிகளும் செங்கோணங்களாக இருக்கும். இதுதான் இதுல இருக்கிற ஸ்பெஷல். இப்ப அடுத்த பண்புகளை பார்க்க போறோம். அடுத்துள்ள கோணங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். அடுத்தடுத்த கோணங்கள் மிகை நிரப்பு கோணங்கள். ஆங்கிள் ஏ பிளஸ் ஆங்கிள் பி ஈக்குவல் டு 180 டிகிரி. ஆங்கிள் ஏ பிளஸ் ஆங்கிள் டி 180 டிகிரி. ஆங்கிள் சி பிளஸ் ஆங்கிள் பி 180 டிகிரி. ஆங்கிள் சி பிளஸ் ஆங்கிள் டி 180 டிகிரி. 180 டிகிரினா அது மிகை நிரப்பு கோணம். எல்லா கோணங்களின் கூடுதலும் 360 டிகிரி. இது எல்லா நாற்கரத்துக்கும் பொதுவானது. சாய் சதுரம் என்பது சமநீளமுடைய பக்க அளவுகள் கொண்ட ஒரு நாற்கரமாகும். இங்கு ஒரு சாய் சதுரம் கொடுக்கப்பட்டுள்ளது. ABCD. இந்த சாய் சதுரம் நாற்கரம் தான், நாற்கரத்தின் ஒரு கிளை. ஆனா இதனுடைய பக்கங்கள் எல்லாம் சமம் இல்லையா? அப்ப எல்லா பக்கங்களுக்கும் பக்க அளவா ஏ குறிச்சுக்கோங்க. ஏ. சுற்றளவு என்ன வரும்? 4 பக்கங்களின் கூடுதல் தான் சுற்றளவு, அதாவது சுற்றி வர ஆகும் அளவு. இப்ப 4 ஏக்களையும் கூட்டணுமா? A பிளஸ் A பிளஸ் A பிளஸ் A 4A. சரிங்களா? ஒரு ஏ 4 தடவை கூட்டிருக்கோன்றதுனால இதை 4 இன்டு ஏன்னு எழுதுனா 4A. எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். அளவைகள் சாய் சதுரம், ராம்பஸ், பரப்பளவு, ஏரியா. சாய் சதுரத்தின் பக்களவும் உயரமும் கொடுக்கப்பட்டிருந்தால் இணைகரத்தின் சூத்திரத்தை கொண்டு சாய் சதுரத்தின் பரப்பளவை கண்டுபிடிக்கலாம். அதாவது இணைகரத்துக்கு நம்ம ஒரு சூத்திரம் கண்டுபிடிச்சோம் இல்லையா? B இன்டு H, அடிப்பக்கம் இன்டு உயரம். அதே ஃபார்முலாவை சாய் சதுரத்துக்கும் பயன்படுத்தலாம். மாறாக சாய் சதுரத்தின் மூலை விட்டங்கள் கொடுக்கப்பட்டால் கீழ்காணும் முறையில் சாய் சதுரத்தின் பரப்பளவை கண்டுபிடிக்கலாம். 1. வரையறையின்படி ஒரு சாய் சதுரம் வரைந்து அவற்றின் முனைகளுக்கு ABCD எனவும் அதன் பக்கங்களுக்கு A அலகு எனவும் பெயரிடுங்கள். 2வது ஸ்டெப்பா, முனைகள் A மற்றும் C-யையும் அதற்கு பின்பு முனைகள் B மற்றும் D-யையும் இணைத்து இரு மூலைவிட்டங்கள் வரையுங்கள். அம்மூலைவிட்டங்களின் நீளங்கள் முறையே D எனவும் M எனவும் குறித்துக் கொள்ளுங்கள். 3வது ஸ்டெப்பா, சாய் சதுரம் என்பது சமபக்க அளவுடைய ஒரு நாற்கரம். ஆதலால் ஒவ்வொரு மூலைவிட்டமும் மற்ற மூலைவிட்டத்தை சரிபாதியாக வெட்டும். அதாவது மூலைவிட்டங்கள் ஒன்றை ஒன்று இரு சமக்கூறிடும். அவ்வாறு வெட்டும் புள்ளியை E என்று குறித்துக் கொள்ளுங்கள். வெட்டப்பட்ட ஒவ்வொரு கோட்டுத்துண்டும் முறையே D/2 மற்றும் M/2 நீளமுடையவை ஆகும். அதாவது M நீளமுடையது பாதியா பிரியும் போது M/2 ஆயிரும். D நீளமுடையது பாதியா பிரியும் போது D/2 மாறிடும். ஸ்டெப் நம்பர் 4க்கு வாங்க. இவ்விரு மூலை விட்டங்களும் சரிசமமாக வெட்டிக் கொள்வதன் மூலம் சம அளவுள்ள 4 செங்கோண முக்கோணங்கள் உருவாகுகின்றன. இதுல செங்கோண முக்கோணங்கள் பாருங்க. இதுல முதல் செங்கோண முக்கோணத்தை நான் கலர் பண்ணிக்கிறேன். இதுதான் ஸ்டெப் நம்பர் 5. உதாரணமாக அங்க ட்ரையாங்கிள் என்ன இருக்கு? ABE இருக்கு. இந்த ABE நான் வண்ணம் தீட்டிக்கிறேன். இந்த செங்கோண முக்கோணத்தின் பரப்பை நான் முதல்ல கண்டுபிடிக்க போறேன். சரிங்களா? முக்கோணத்தின் பரப்பு தான் நமக்கு தெரியுமே. என்ன தெரியும்? 1/2 into BH. இந்த செங்கோண முக்கோணத்துல அடிப்பக்கம் M/2னா உயரம் D/2, அடிப்பக்கம் D/2னா உயரம் M/2. ஏன்னா இது செங்கோண முக்கோணம். சரிங்களா? அப்ப இங்க முக்கோணம் ABE-இன் பரப்பை நம்ம கண்டுபிடிக்க போறோம். முக்கோணத்தின் பரப்பு 1/2 BH, அரை இன்டு அடிப்பக்கம் இன்டு உயரம், அரை இன்டு M/2 இன்டு D/2. மேல பெருக்குனா M இன்டு D, கீழே பெருக்குனா 2 இன்டு 2 இன்டு 2, 8. அப்ப 4 முக்கோணங்களின் கூட்டு பரப்பளவு தான் மொத்த பரப்பளவு. எதோட பரப்பளவு? சாய் சதுரம், ராம்பஸின் பரப்பளவு. அப்ப ஒரு முக்கோணம் கிடைச்சிருக்கு. இதை 4ஆல பெருக்கினா 4 முக்கோணங்களின் பரப்பளவு கிடைச்சிருமா? அவ்வளவுதாங்க. 4 இன்டு M இன்டு D by 8. 4ஐயும் 8ஐயும் நம்ம அடிச்சு கொடுத்துட்டோம்னா 2. அப்ப M இன்டு D by 2. இந்த 2 தனியா முன்னாடி எடுத்துட்டோம்னா 1/2 இன்டு M இன்டு D அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்ப சாய் சதுரத்தின் பரப்பளவு என்ன? 1/2 இன்டு மூலை விட்டங்களின் பெருக்கற்பலன் சதுர அலகுகள். 6வது கேள்வி. பக்கம் 4 சென்டிமீட்டர், உயரம் 3 சென்டிமீட்டர் அளவுகள் கொண்ட சாய் சதுரத்தின் பரப்பளவு. சாய் சதுரத்தின் பரப்பளவு ஈக்குவல் டு 12 சதுர சென்டிமீட்டர். உங்களோட விடையில 3வது ஆப்ஷனா இருக்கா? 12 சதுர சென்டிமீட்டர். 7வது கணக்கு பாருங்க.
2 மூலை விட்டங்களும் 8 சென்டிமீட்டர் அளவு கொண்ட சாய் சதுரத்தின் பரப்பளவு. 2 மூலை விட்டமும் அப்படின்னா D1 D2 ரெண்டுமே 8 சென்டிமீட்டர். சாய் சதுரத்தின் பரப்பளவு = 32 சதுர சென்டிமீட்டர். உங்களோட விடையில இரண்டாவது ஆப்ஷனா இருக்கா 32 சதுர சென்டிமீட்டர். அதுதான் உங்களோட சரியான விடை. அடுத்து 8வது கேள்வி பாருங்க. பரப்பளவு 128 சதுர சென்டிமீட்டர் மற்றும் ஒரு மூலைவிட்ட அளவு 32 சென்டிமீட்டர் கொண்ட சாய் சதுரத்தின் மற்றொரு மூலைவிட்ட அளவு. சாய் சதுரத்தின் மூலைவிட்டம் D2 = 8 சதுர சென்டிமீட்டர். பாருங்க, உங்க ஆப்ஷன்ல இரண்டாவது ஆப்ஷன் 8 சென்டிமீட்டர். இதுதான் சரியான விடை. அடுத்து 9வது கேள்வி. பரப்பளவு 96 சதுர மீட்டர் மற்றும் பக்க அளவு 24 மீட்டர் கொண்ட சாய் சதுரத்தின் உயரம். சாய் சதுரத்தின் உயரம் h = 4 மீட்டர். பாருங்க, உங்களோட ஆப்ஷன்ல நான்காவது ஆப்ஷன் 4 மீட்டர். அதே மாதிரி 10ஆம் கேள்வியும் செஞ்சிடலாம் வாங்க. சாய் சதுரத்தின் மூலை விட்டங்களுக்கு இடையே உள்ள கோணம் எவ்வளோ சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு சாய் சதுரம் எடுத்துக்கோங்க, அதுல 2 மூலை விட்டம் எடுத்துக்கோங்க. அந்த மூலை விட்டம் எப்படி வரைஞ்சாலும் என்ன கோணம் கிடைக்கும் கண்டுபிடிச்சிட்டீங்களா? 90 டிகிரி. ஏன்னா சாய் சதுரத்துல ஒரு பண்பு இருக்கு. சாய் சதுரத்தின் 2 கோடுகளும் ஒன்றை ஒன்று வெட்டி கொள்ளும் கோணமானது 90 டிகிரி ஆகும். உங்களோட விடையில 3வது ஆப்ஷனா இருக்கா 90 டிகிரி. ட்ரபீசியம் அல்லது சரிவகம்னா என்ன? கீழ்பக்கமும் மேல் பக்கமும் தட்டையா இருந்து சைடு 2 பக்கமும் சரிஞ்சிருந்தா அதுக்கு பேரு சரிவகம். சரிவகத்தினுடைய பண்புகளை பார்ப்போம். கீழ்காணும் பண்புகள் உடைய ஒரு வடிவம் சரிவகம் அல்லது ட்ரபீசியம் எனப்படும். முதல் பண்பு 4 நேர்கோட்டு துண்டுகளை பக்கங்களாக கொண்ட ஒரு மூடிய வடிவம், க்ளோஸ்டு ஷேப். 2வது பாயிண்ட், ஒரு எதிரெதிர் பக்கம், ஒரு ஜோடி எதிரெதிர் பக்கம் மட்டுமே இணைகோடா இருக்கும். கோட்டுத்துண்டு ஏபியும் கோட்டுத்துண்டு டிசியும் இணை. அடுத்த ஜோடி இணை கோடுகளாக இல்லை. சரிவகம் எந்த திசையையும் நோக்கி அமையலாம். எல்லா மூடிய வடிவங்களுமே திசை மாற்றி வரைகிறதுனால அந்த வடிவத்தினுடைய பெயரோ பண்புகளோ மாறாது. அது அப்படியே தான். இது இப்படிதான் இருக்கணும், பேஸ் கீழே தான் இருக்கணும் அப்படின்னு எந்த கட்டாயமும் இல்லை. சரிவகத்தின் பிற பண்புகள்னா எதிரெதிர் பக்கங்கள் சமம்ன்றது ஒரு ஜோடிக்கு, இன்னொரு ஜோடி சமமாகவும் இருக்கலாம், சமம் இல்லாமலும் இருக்கலாம். ஒருவேளை சம நீளம் உடையவையாக இருந்தால் அந்த ட்ரபீசியம் அதாவது அந்த சரிவகம் இரு சமபக்க சரிவகம் ஐசோசெலஸ் ட்ரபீசியம் என்று அழைக்கப்படும் அல்லது ரெகுலர் ட்ரபீசியம் என்று அழைக்கப்படும். ரெகுலர் ட்ரபீசியம்னா தமிழ்ல ஒழுங்கு சரிவகம் அப்படின்னு பேரு. அப்போ ஒரு சரிவகத்தின் இணையற்ற இரு எதிர்பக்கங்கள் சமநீளம் உடையவை எனில், பக்கம் ஏடியும் பக்கம் சிபியும் சமம் எனில் அது இரு சமபக்க சரிவகம் ஐசோசெலஸ் ட்ரபீசியம் அல்லது ரெகுலர் ட்ரபீசியம் ஒழுங்கு சரிவகம் என்று அழைக்கப்படும். எல்லா கோணங்களும் எப்படி இருக்கும்? எல்லா கோணங்களுடைய கூடுதலும் சரிவகத்துக்கு 360 இருக்கும். சரிவகம் என்பது இரு இணையான பக்கங்களையும்
சமமில்லாத நீளமுடைய 4 பக்கங்களையும் கொண்ட ஒரு நாற்கரமாகும். எனவே அதன் சுற்றளவு படத்தில் காண்பிக்கப்பட்டது போல 4 பக்கங்களின் கூடுதலாகும். இணை கோடுகள் அல்லாத பக்கங்கள் சமமாகவும் இருக்கலாம், சமமற்றும் இருக்கலாம். நம்ம இங்க சமமற்று இருக்கிறதா எடுத்துக்குவோம். இப்ப 4 பக்கங்களினுடைய அளவுகளும் அங்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ABCD அப்படிங்கிறது ட்ரபீசியம்னா முதல் பக்கம் AB P, BC Q, CD R, DAS அப்படின்னு பக்க அளவுகள் குறிக்கிறோம். அப்ப சுற்றளவு, சுற்றி வர ஆகும் அளவு சுற்றளவு. இந்த பெரிமீட்டர் எப்படி கண்டுபிடிக்கிறது? 4 பக்கங்களையும் கூட்டிட வேண்டியதுதான். அப்ப P பிளஸ் Q பிளஸ் R பிளஸ் S, அவ்வளவுதாங்க. அளவைகள் சரிவகம், ட்ரபீசியம், பரப்பளவு, ஏரியா. சரிவகத்தின் பரப்பளவு காணும் முறை காட்சி படங்களுடன் கீழே விளக்கப்படுகிறது. முதல் ஸ்டெப்பா வரையறையின்படி ஒரு சரிவகம் வரைந்து அவற்றின் முனைகளுக்கு ABCD என பெயரிடுவோம். இப்ப இரண்டாவது ஸ்டெப்புக்கு வாங்க. முனைகள் D மற்றும் B ஐ இணைத்து ஒரு மூலைவிட்டம் வரைவோம். இம்மூலைவிட்டம் எடுத்துக்கொண்ட சரிவகத்தை முக்கோணம் DAB மற்றும் முக்கோணம் DBC என இரு முக்கோணங்களாக பிரிக்கின்றது. அம்முக்கோணங்கள் வெவ்வேறு நிறங்களில் வண்ணம் தீட்டப்பட்டு காண்பிக்கப்பட்டுள்ளன. சரிங்களா? 2 முக்கோணங்களா பிரியப்படுதா? இப்ப மூன்றாவது ஸ்டெப்புக்கு வாங்க. D முனையிலிருந்து பக்கம் ABக்கு ஒரு செங்குத்து கோடு வரைக. அக்கோடு கோட்டுத்துண்டு ABயை சந்திக்கும் புள்ளியை E என்று குறிப்பிடுக. கோட்டுத்துண்டு DE என்பது கிடைத்துள்ள 2 முக்கோணங்களுக்கும் உயரமாக அமைவதை படத்தில் காணலாம். இப்ப நமக்கு DE கிடைச்சிருக்குல்ல, ஒரு செங்குத்து கோடு வரைஞ்சிருக்கோம்ல, இந்த DCயும் ABயும் இணையாக இருக்கிறதுனால இந்த DEங்கிறது முக்கோணம் DABக்கு ஒரு உள்ளடங்கிய உயரமாகவும் முக்கோணம் DBCக்கு வெளியிலே இருக்கக்கூடிய உயரமாகவும் நமக்கு கிடைக்குது. இது ஒரு பொதுவான உயரம் 2 முக்கோணங்களுக்கும். முக்கோணத்தின் பரப்பு காணும் சூத்திரம் தெரியும் தானே? 1/2 into BH. அப்ப முக்கோணம் DABயின் பரப்பளவு 1/2, அடிப்பக்கம் என்ன AB into உயரம் என்ன DE, 3ஐயும் பெருக்கிட்டோம். முக்கோணம் DBCயின் பரப்பளவுக்கு அடிப்பக்கம் என்ன DC, உயரம் என்ன DE, 2ஐயும் பெருக்கிட்டோம். இப்ப முக்கோணம் DABயின் பரப்பளவும் DBCயின் பரப்பளவும் இருக்கு. இது ரெண்டையும் நம்ம கூட்டிடலாமா? கூட்டுனா நமக்கு சரிவகத்தின் பரப்பு கிடைச்சிருமா? எஸ், ரெண்டையும் கூட்டுங்க. இதுல 1/2 காமனா இருக்கு, DE பொதுவா இருக்கு. ரெண்டையும் வெளியில எடுத்துடலாமா? எஸ். உள்ளுக்குள்ள மிச்சம் இருக்கிறது என்ன இருக்குன்னு பாருங்க. ABDC, இது ரெண்டும் தான் மிச்சம் இருக்கு. அப்ப சரிவகத்தின் பரப்பளவு ஈக்குவல் டு அரை இன்ட்டு இணை பக்கங்களுக்கு இடையில் உள்ள தூரம் இன்ட்டு இணை பக்கங்களின் கூடுதல். இதை சதுர அலகுகள்ல சொல்லலாம். இரண்டாவது கணக்கு. இணை பக்கங்களின் அளவுகள் முறையே 24 சென்டிமீட்டரும் 20 சென்டிமீட்டரும் மற்றும் உயரம் 15 சென்டிமீட்டர் கொண்ட சரிவகத்தின் பரப்பளவை காண்க. என்ன சொல்லிருக்காங்க? 2 இணைப்பக்கங்கள் கொடுத்துட்டாங்க, உயரம் கொடுத்துட்டாங்க, சரிவகத்தோட பரப்பளவு கண்டுபிடிக்கணும். பாருங்க, கொடுக்கப்பட்ட அளவுகளுடைய சரிவகம் இப்படிதான் இருக்கும். சரி, வாங்க பரப்பளவு காணலாம். சரிவகத்தின் பரப்பளவு காணும் சூத்திரம் ஈக்குவல் டு 1/2 பெருக்கல் h into a கூட்டல் b சதுர அலகுகள். இப்போ எல்லா மதிப்புகளும் கொடுத்திருக்காங்க. மதிப்புகளை மாற்றீடு செய்கையில் ஈக்குவல் டு 1/2 பெருக்கல் 15 பெருக்கல் 20 கூட்டல் 24. இப்ப முதல்ல பிராக்கெட் குள்ள இருக்கிற மதிப்புகளை கூட்டிக்கலாம். ஈக்குவல் டு 1/2 பெருக்கல் 15 பெருக்கல் 44. இப்ப 44ஐயும் 2ஐயும் நம்ம வகுக்க போறோம். வகுத்தா 22 கிடைக்குது. அப்போ ஈக்குவல் டு 15 பெருக்கல் 22. பெருக்கி சொல்லுங்க பார்க்கலாம். ஈக்குவல் டு 330. அப்போ சரிவகத்தின் பரப்பளவு ஈக்குவல் டு 330 சதுர சென்டிமீட்டர். சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். வாங்க எட்டாவது கணக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். உயரம் 5 சென்டிமீட்டர், இணை பக்கங்களின் அளவுகள் முறையே 8 சென்டிமீட்டரும் 10 சென்டிமீட்டரும் கொண்ட சரிவகத்தின் பரப்பளவு. வாங்க பரப்பளவை கண்டுபிடிச்சிடலாம்.
சரிவகத்தின் பரப்பளவு காணும் சூத்திரம் = 1/2 பெருக்கல் h × a கூட்டல் b சதுர அலகுகள். இப்ப நம்ம கொடுத்திருக்க மதிப்புகளை மாற்றீடு செய்யலாம். மதிப்புகளை மாற்றீடு செய்கையில் = 1/2 பெருக்கல் 5 × 8 கூட்டல் 10. இப்ப 8ஐயும் 10ஐயும் கூட்டினா 18. என்ன கிடைச்சிருக்கு? = 1/2 பெருக்கல் 5 பெருக்கல் 18. 2ஐயும் 18ஐயும் வகுக்க போறோம். வகுத்தா 5 பெருக்கல் 9 பெருக்குனா என்ன கிடைக்குது? 45 கிடைக்குது. அப்போ சரிவகத்தின் பரப்பளவு = 45 சதுர சென்டிமீட்டர். பாருங்க, கேள்வியில 1வது ஆப்ஷனா இருக்கா? 45 சதுர சென்டிமீட்டர். அதுதான் சரியான விடை. அடுத்து 9வது கேள்வி. பரப்பளவு 140 சதுர மீட்டரும் இணைப்பக்க அளவுகளின் கூடுதல் 10 மீட்டரும் கொண்ட சரிவகத்தின் உயரம். இணைப்பக்கங்களை அவங்களே கூட்டி கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி பரப்பளவும் கொடுத்துட்டாங்க. வாங்க உயரம் கண்டுபிடிச்சிடலாம். சரிவகத்தின் பரப்பளவு காணும் சூத்திரம் = 1/2 பெருக்கல் h × a கூட்டல் b சதுர அலகுகள். மதிப்புகளை மாற்றீடு செய்யலாம். 140 = 1/2 பெருக்கல் h பெருக்கல் 10. h இருக்க பகுதியை இடது பக்கம் வச்சுக்கிறோம். = 140. அப்ப h = 140 பெருக்கல் 2/10. மேல இருக்கிறத பெருக்குனா என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. = 280/10. இப்ப 0க்கு 0 நம்ம அடிச்சிடலாம். மீதி இருக்கிறது என்னது? = 28. அப்ப நம்மளுக்கு ஹைட் கிடைச்சிருச்சு. சரிவகத்தின் உயரம் = 28 சென்டிமீட்டர். பாருங்க, 4வது ஆப்ஷன் இருக்கா? 28 சென்டிமீட்டர். அதுதான் சரியான விடை. 10வது கேள்வி. ஒரு சரிவகத்தில் இணையற்ற பக்கங்கள் சமம் எனில் அது ஒரு என்னவா இருக்கும்? சதுரமா, செவ்வகமா, இரு சமபக்க சரிவகமா, இல்ல இணைகரமா? சொல்லுங்க பார்க்கலாம். அது எப்படி இருக்கும்னா, படத்துல தெரியுதா? படத்தில் உள்ளது போல் PQRS இரண்டும் இணை, PS மற்றும் QR இணையற்ற பக்கங்களாக இருந்தாலும் அவை சம நீளமுடையவை. இப்படி இருந்துச்சுன்னா அது என்னவா இருக்கும்? ஒரு இரு சமபக்க சரிவகம். சரியா சொல்லிட்டீங்க. விடை என்ன? இரு சமபக்க சரிவகம்.